நடிகர் ரவி மோகன வச்சு செய்ற மாதிரி மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஆர்த்தி ரவி. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இவங்களுடைய விவகாரத்து விஷயம் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அமைதியா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு நிலையில ஆர்த்தி ரவி இப்போ ஒரு பதிவு போட்டு அதிர்ச்சிய குடுத்துருக்காங்க. நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இந்த தம்பதியுடைய மூத்த மகன் ஆரவுக்கு இன்னைக்கு 16வது பிறந்த நாளுங்க. மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் வகையில ஒரு பதிவ ஆர்த்தி வந்து போட்டிருக்காங்க. அதில அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பசங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பசங்க மனசுல இருக்கிறத வெளியில சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு கூட தெரியாது. பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். ஆனா, உனக்கு 16 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பையன நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு தோண ஆரம்பிச்சது. உன்னோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா இருந்தது கிடையாது. இந்த வயசுல நீ பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ட. அந்த அனுபவம் உன்ன யார வேணா வெறுக்க வைக்கலாம். உன்னோட மனச கல்லா மாத்தியிருக்கலாம். மனுஷங்கள பத்தியும், காதல பத்தியும், உலகத்த பத்தியும் உன்னோட பார்வை மாறி இருக்கும். ஆனா நடந்த விஷயங்கள் உன்ன அப்படி மாற்றவே இல்ல. அதுக்கு பதிலா இன்னும் நல்லா யோசிச்சு பேசுறவனா மாறி இருக்க. இன்னும் பொறுமையா இருக்க கத்துக்கிட்ட. நம்ம பேசுற வார்த்தைகள் அடுத்தவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு புரிஞ்சுக்கிட்ட. பிடிச்சவங்கள இன்னும் அதிகமா பாதுகாக்கணும்னு நினைக்கிற மனசு உனக்குள்ள வந்திருக்கு. அதுதான் ஒருத்தங்க நல்ல மனுஷங்களா வளர்றதுக்கு அர்த்தம். வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. அப்படி கஷ்டம் உன்னோட மனச கல்லா மாத்திக்காம, உன்னோட குணத்த இன்னும் அழகாக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு அம்மா இதுக்கு மேலயும் உன்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. உனக்கு 16வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படியே மனுஷங்களோட மனச ஜெயிக்கிற ஒரு நல்ல மனுஷனா வளரணும் அப்படிங்கிற மாரி வாழ்த்தியிருந்தாங்க. இந்த ஒரு பதிவ பார்த்த ரசிகர்கள் பலருமே, இது ரவிமோகன தாக்குற மாரியே இருக்கே அப்படிங்கிற மாரி தான் கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.